இப்போ நம்ம வந்து ட்ரெக்கிங் போகிறோம். டபுள் ட்ரெக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போகிறோம். ஸோ இங்கே ஒரு 2-3 இடம் இருக்குது. ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏறுறதுக்கே 6 மணி நேரம் ஆகுமா. 7000 படிக்கட்டுகள் இருக்குது. 3500 ஏற 3500 மொத்தமே இல்லை, 7000 படிக்கட்டுகள். இதுதான் விசாரிச்சு 1573. ஸோ அதனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அது பார்க்கலாம். இதனால அவ்வளோ தூரம் ஏற முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் ஐ ட்ரை. Two hours later. என்னன்னு தெரியல. ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கு, சிறப்பா இருக்கானா? நம்ம ஊர் பம்புளி மாசு நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. அதை வந்து எலுமிச்சம்பழத்துலயும் இல்லாம நாப்பேங்காய் வலையில ரொம்ப பெருசா இருக்கும்போது பம்புளி மாசு. அதுதான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, லெமன் மாதிரி ரொம்ப புளிக்கவும் இல்லை, நாப்பேங்காய் மாதிரி கசக்கவும் இல்லை, ஓரளவுக்கு புளிப்பா இருக்கு, அவ்வளவுதான். இனிப்பு இல்லை. மெயினா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, அவங்கவுங்க ஷாப்ல இருக்க குப்பைகளுக்கு அவங்கவுங்க ஒரு கேரி பேக் வச்சிருக்காங்க, ஒரு கவர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கவர்ல தான் வந்து எல்லாருமே குப்பையை கேரி பண்றாங்க. உண்மையாவே இங்க வந்த வரைக்கும் இந்த சிட்டி ஃபுல்லாவே கிளீனா தான் இருக்கு. சின்ன சின்ன கடையா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கடையா இருந்தாலும் சரி, அவங்கவுங்க ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. எது சாப்பிட்டாலும் நம்ம அந்த டஸ்ட்பின்ல தான் அவங்க போட சொல்றாங்க. மீதி நம்ம தெரியாம கீழே போட்டா கூட இமீடியட்டா வந்து அவங்க பொறுக்கி அதுல போட்டுக்கிறாங்க, அந்த குப்பைகளை சேகரித்து வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் எனக்கு இது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. தெரியுது, நீ மூடு. ஹாய், ஃபைனலி நாங்க வந்து டபுள் டக்கர் ரீச் ஆயிட்டோம். டயர்ட் ஆயிட்டோமா, அதுக்கப்புறம் ஒரு மோமோஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சிஸ்டரோட ஷாப்ல மோமோஸ் சாப்பிட்டோம். மோமோஸ் ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்டி, வெரி டேஸ்டி மோமோஸ். தேங்க்யூ. வெரி நைஸ் பீப்புள், வெரி நைஸ் மோமோஸ். ஸோ ரொம்ப நல்ல பழகிறதுக்கு நல்ல மனிதர்களா இருக்காங்க அவங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். லக்கூன் இருக்கு இங்கேருந்து 30 மினிட்ஸ். ஸோ ½ அன் ஹவர் ஜேர்னி. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து ரெயின்போ ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே எங்களால் போக முடியாது. ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு மேலே வாக் பண்ணியிருக்கோம். ஸோ 3500 ஸ்டெப்ஸ் வந்து ஏறி இருக்கோம். அதே 3500 ஸ்டெப்ஸ் கீழேயும் இறங்கணும். ஸோ அதுக்கு மேலே முடியாது. அதனால அங்க தெரியுது பாருங்க, அந்த மலையில இருந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ திரும்பி நாங்க ரிட்டர்ன் பேக் போறோம். இதுல இருந்து நாங்க திரும்பி போறோம். வந்தாச்சு, டபுள் டக்கர் பார்த்தாச்சு, சிங்கிள் டக்கர் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் கிளம்பி போக போறோம். அதுக்கு மேல எங்களால முடியாது. மேபி வயசானவங்களால இதுக்கு மேல போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இந்த டபுள் டக்கர் அப்படிங்கிறது வந்து ரியலாவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது கிடையாது. வேறு ஒரு மரத்தோட ஆலமரத்தோட வேறு இங்கிட்டு போயிருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த பிரிட்ஜ் ஆயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.
முக்கால்வாசி கூட நாங்க இறங்கல, அதுக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு காட்டுறோம் பாருங்க, இவ்வளோ மலை இருக்கு சுத்தி. அங்க பாருங்க, நம்ம கேமராமேன் காட்டுவாரு, நடுவுல வீடுகள் இருக்கு. எப்படி இங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இந்த சீதோசன நிலையில பயங்கர குளிர். 3 மணி ஆனா இருட்டிடுது, டவுன்லயே 3 மணிக்கு இருட்டிடுது. ஸோ இது வந்து காட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ இங்க எப்படியும் ஒரு 2 மணிக்காவது இருட்டிடும். எப்படி அந்த மக்கள் அங்க வாழ்றாங்கன்னு தெரியல. ஸோ என்ன ஃபெசிலிட்டிஸ் அங்க கிடைக்கும்ன்றதும் தெரியல. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. நாங்க அப்போ அங்கதான் போறோம். ஸோ போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். பாய். இதுதான் ஆட்டோல மிச்சம். ஃபைனலி நம்ம வந்து அங்க பார்த்தோம்ல அந்த கிராமத்துக்கு வந்துட்டோம். அந்த கிராமத்துல ஒரு வீட்டுல உட்காந்துருக்கோம். 2 டீ சொல்லியிருக்கோம். டீ வந்தோடனே அதையும் ஒரு வீடியோ போடுறோம். ஸோ ஃபைனலி நாங்கள் அந்த கிராமத்துக்கு வந்து வீட்டில் உட்காந்துருக்கோம். இதுதான் அவங்களோட வீடு. ஸோ கேமராமேன் கொஞ்சம் வீட்டை காட்டுங்க. ஹாய். ஃபைனலா நம்ம அங்க அந்த மலைக்கு மேல பார்த்தோம்ல கிராமம், அங்க வந்துட்டோம். ஸோ அப்படியே பாத்தீங்களான்னா இங்க அந்த வீடுகள்லாம் இருக்கு. பட் வியூ நம்ம ரொம்ப அழகா இருக்கு. ஒரே திங்கிங் மட்டும் இருந்துட்டே இருந்தது, எப்படி இங்க சர்வை பண்றாங்க அப்படிங்கிறது தான் யோசனையாவே இருக்கு. நெக்ஸ்ட் மேபி இதுக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுவோம், அது தோணிக்கிட்டே இருந்தது. பட் ஃபைனலி இறங்கிட்டோம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.